Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRB Computer Instructor Grade 1, Unit 5, Programming in C++. அதில் நம்ம பைத்தான் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பைத்தானில் ஏற்கனவே லாஸ்ட் இயர் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு கொஷினாவது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பைத்தானில் இது 6வது வீடியோ. ஏற்கனவே 5 வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதில் நம்ம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் அதான் பார்க்க போகிறோம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான். த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் இஸ் யூஸ்ட் டு unconditionally transfer the control from one part of the program to another part. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்லேருந்து அனதர் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு அந்த கண்டிஷனை மாற்றுறதுக்கு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான் இஸ் யூஸ்ட் டு unconditionally transfer the control from one part of the program to another. There are 3 keywords to achieve jump statements in Python: break, continue, pause. So jump statement 3 இருக்குது: break, continue, pause. The following flowchart illustrates the use of break and continue. ஸோ கண்டிஷன் செக் பண்ணுது. ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது, ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது. பிரேக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அடுத்த லெவலுக்கு தாவுது. கண்டினியூனா கண்டினியூ பண்ணுது. சில கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ ஒன்று பிரேக் ஸ்டேட்மெண்ட். த பிரேக் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்ஸ் த லூப் கண்டெய்னிங் 8. த பிரேக் ஸ்டேட்மெண்ட் terminate the loop containing 8. Control of the program flow to the statement immediately after the body of the loop. Control of the program flows to the statement immediately after the body of the loop. So break statement வந்து அந்த லூப்பை டெர்மினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் விட்டு வெளியே போகிறதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. A while or for loop will iterate till the condition is tested false, but one can even transfer the control out of the loop. அதாவது டெர்மினேட் பண்ணணும் with the help of break statement. ஸோ அவுட் ஆஃப் த லூப்புக்கு போகணும் அப்படின்னாக்க நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். when the break statement is executed, the control flow of the program comes out of the loop and starts executing the segment of code after the loop structure. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த வார்த்தைங்க சென்டென்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க எக்ஸாமில். அதனால் இந்த சென்டென்ஸ், இந்த வார்த்தை இதெல்லாம் வந்தால் நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்சைட் எ நெஸ்டட் லூப், அதாவது லூப் இன்சைட் அனதர் லூப், பிரேக் வில் டெர்மினேட் த இன்டர்மோஸ்ட் லூப். எது உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்மோஸ்ட் லூப் எதுவோ அதுலேருந்து வெளியே வந்துடும், நிறைய நெஸ்டட் லூப் இருந்தால். ஸோ ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கு என்டர் ஆகுது, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரேக் விட்டு ரிமைனிங் பாடி ஆஃப் லூப்புக்கு போயிடுது. கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிட் ஆகிடுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்து பிரேக்காக இருந்தால் பிரேக்கு, எஸ்ஸாக இருந்தால் எக்ஸிட் லூப்பு, நோவாக இருந்தால் திரும்பவும் கண்டிஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் வேர்டு இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபார் வேர்டு இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு வாக்கியம் எடுத்துருக்குறாங்க. இஃப் வேர்டு W=E இருந்தால் பிரேக் ஆகிடணும். இஃப் வேர்டு W=E இருந்தால் பிரேக் ஆகிடணும். பாருங்கள் எங்கே இ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது. TE STATE இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதோட பிரேக் ஆகிடணும். ஸோ பிரேக்கு இங்கே பாருங்கள், புள்ளிச்சு கம்மாலாம் எதுவுமே இல்லை பிரேக்குக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்ட்டு வேர்டு கம்மா வேர்டு பிரிண்ட் ஆகுது. வேர்டில் என்ன இருக்குது? ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு எது வரைக்கும் ரன் ஆகணும்? இ வரைக்கும் ரன் ஆகணும். ஸோ இ ஜம்ப் ஸ்டேட், இக்கு முன்னாடி வரையும் வந்துடுச்சு, அவ்வளோதான். ஜம்ப் ஸ்டேட்டு இ வரல, அதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கோலன் இருக்குது, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செமிகோலன் இல்லை, அது பார்த்துக்கோங்க. பைத்தானில் அதெல்லாம் நம்ம எதுவும் கொடுக்குறதில்ல. C++ தான் அந்த மாதிரி கொடுப்போம் நம்ம, செமிகோலன் கோலன் அந்த மாதிரிலாம். The above program will repeat the iteration with the given loop jump statement as string. Each letter of the given string sequence is tested till the letter E is encountered. When it is encountered, the control is transferred outside the loop block or it terminates. As shown in the output, it is displayed till the letter E is checked, after which the loop gets terminated. ஸோ E வரையும் செக் பண்ணணும், அதை விட்டுட்டு அப்புறம் வெளியே வந்துடும், பிரேக் பண்ணிவிடும், அவ்வளோதான். One has to note an important point here is that if a loop is left by break, the else part is not executed. If a loop is left by break, the else part is not executed. To explain this, let us enhance the previous program with an else part and see what output will be. So இதை கவனிங்க, எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். for word in jump statement, if word W=E, break, print word. ஸோ E எங்கே இருக்குன்னு தேடும், E வரையும்
இருக்கிறது அப்படியே பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட்டு ஜம்ப் ஸ்டேட் அது பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துருக்கிறதுனால இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்டு இருக்குது. எல்ஸ் பார்ட்டு விட்டுட்டு திரும்ப வெளியே வந்து பிரிண்ட்டு எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அங்கே தான் வருது பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே இஃப் இருக்கிறதுனால எல்ஸ் இஃப் ஒர்க் ஆகிடுச்சு. இஃப்க்கு அடுத்தது எல்ஸ் ஒர்க் ஆகாது இல்லைங்களா. ஸோ அதை விட்டுட்டு வெளியே வந்து கடைசியாக என்ன இருக்குது எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அது பிரிண்ட் ஆகிடுச்சு. இஃப் எ லூப் இஸ் லெஃப்ட் பை பிரேக் த எல்ஸ் பார்ட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட். அதுதான் இதுக்கு அர்த்தம். பாருங்கள், பிரேக் யூஸ் பண்ணி நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகாது. இஃப்ல இருக்கக்கூடிய எல்ஸ் பார்ட்டு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த பிரிண்ட் அப்படின்றது தனி பிளாக்கு, எல்ஸு அது ஒரு தனி பிளாக்கு, இந்த பிரிண்ட்ன்றது தனி பிளாக். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பைத்தானில் இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். அதான் இதெல்லாம் இந்த இன்டென்டேஷன் இருக்கிறதுலாம் தனி பிளாக்னு அர்த்தம். நோட் தட் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் ஈவன் ஸ்கிப்டு த எல்ஸ் பார்ட் ஆஃப் த லூப் அண்ட் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் டு த நெக்ஸ்ட் லைன் ஃபாலோயிங் த லூப் பிளாக்ஸ். ஸோ அடுத்த லைனுக்கு லூப்பு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அது பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு. கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அன்லைக் த பிரேக் statement is used to skip the remaining part of your loop and start the next iteration. So next iterationக்கு கூட்டு போகிறதுக்கு இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சின்டாக்ஸு கண்டினியூவே தான் என்டர் ஆகுது. டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆர் லூப்பு ட்ரூவாக இருந்தால் கண்டினியூ பண்ணுது, ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிட் பண்ணிடுது. ட்ரூவாக இருந்தால் கண்டினியூ பண்ணால் எஸ்ன்னா கண்டினியூ பண்ணுது, நோன்னா ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப்புக்கு போயிடும். The working of continuous statement in for and while loop is shown below. So for while loopல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். For variable in sequence if condition continue code inside for flow loop code outside for loop. அதே மாதிரி while கொடுத்துருக்காங்க பாருங்கள். while test expression code inside the while loop if condition continue code inside while loop code outside the while loop. For word in jump statement if word w equal to e continue print word. நல்லா கவனிங்க. for word in jump statement. So if word w equal to e எங்கே இருக்குன்றது வரையும் போய் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஜம்ப் ஸ்டேட்டு ஈயா இருந்தால் அதை விட்டுட்டு கண்டினியூ பண்ணுது பாருங்கள். திரும்பவும் கண்டினியூ திரும்பி ஈயை விட்டுட்டு என்டி பாருங்கள். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் எம்என்டிஇ இல்லை, ரெண்டு ஈயும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஈயும் இந்த இருக்கக்கூடிய ஈயும் இல்லை. அதை விட்டுட்டு கண்டினியூ பண்ணுது இஃப். ஸோ லூப் முடிஞ்ச பின்னாடி ஃபார் லூப்புக்கு வருது எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அது பிரிண்ட் ஆகிடும். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா ஈயை விட்டுடுச்சு, அவ்வளோதான். ஈயை விட்டுட்டு கண்டினியூ பண்ணினே இருக்குது. த above ப்ரோக்ராம் இஸ் சேம் as the program we had written for break statement except that we have replaced it with continue. As you can see in the output except the letter E all the other letters get printed. ஸோ பிரேக் மாதிரியே தான் கண்டினியூ. பிரேக் போல் இங்கே கண்டினியூ இருக்குது, அவ்வளோதான். பிரேக்கில் ஈயோட நின்றுடும், அதாவது பிரேக் ஆகிடும். இங்கே ஈயை விட்டுட்டு கண்டினியூ ஆகுது, அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு பாஸ் ஸ்டேட்மெண்ட். பாஸ் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான் ப்ரோக்ராம் இஸ் ஏ நல் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நல் ஸ்டேட்மெண்ட். பாஸ் ஸ்டேட்மெண்ட் when executed by the interpreter it is completely ignored. Nothing happens when pass is executed. ஸோ நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. சும்மா ஜஸ்ட் ஒரு இட் ரிசல்ட் இன் நோ ஆப்ரேஷன், எந்த ஆப்ரேஷன் நடக்காது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் பாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கிறோம், அவ்வளோதான். பாஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்டு இன் இஃப் கிளாஸ் ஆஸ் வெல் ஆஸ் வித்தின் லூப் கன்ஸ்ட்ரக்ட் when you do not want any statement or commands within the block to be executed. ஸோ எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம அப்படியே சும்மா டெம்பரரி நிறுத்தி வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ இன்ட்டு இன்புட்டு என்டர் எனி நம்பர். ஒரு நம்பர் ஏதாவது என்டர் பண்ண போகிறோம். ஸோ என்டர் எனி நம்பர்னு ஒரு டிஸ்பிளே ஆகும். 3 நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். இஃப் ஏ ஈக்குவல் டு 0 ஜீரோவாக இருந்தால் பாஸ் பண்ணணும். 0 இல்லை, நம்ம 3 தான் கொடுத்துருக்குறோம். அப்படின்னா எல்ஸ் நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட். நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட் பிரிண்ட் ஆகிடும். when the above code is executed if the input value is 0 then no action will be performed. For all the other input values the output will be as follows. Pass statement is generally used as a placeholder. ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. pass statement is generally used as placeholder when we have a loop or function that is to be implemented in the future and not now. We cannot develop such functions or loops with the empty body segment because the interpreter would raise an error. We cannot develop such function as loop with empty body. empty body நம்ம விட முடியாது. அதனால் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணோம்னா எரர் காமிக்கும். அதுக்காக நம்ம பாஸ் யூஸ் பண்ணி போகிறோம் segment because the interpreter would raise an error. So to avoid this we can use pass statement to construct a body that does nothing. எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஃபார் வேல்யூ இன் கம்ப்யூட்டர் பாஸ்
print end of the loop structure will be built in future. So value computer இருந்தால் pass அப்படியே நிறுத்தி வச்சிரும். End of the loop structure will be built in future. அவ்வளோதான். Point to remember கொடுத்துருக்காங்க. Programs consist of statements which are executed in sequence to alter the flow VR control statements. A program statement that causes a jump of control from one part of the program to another is called control structure or control statement. Three types of flow of control are sequencing, branching, or alternative iteration. In Python, branching is done using various forms of if structures. Indentation plays a vital role in Python programming. It is the indentation that group statement no need to use flower bracket. Python interpreters will throw error for all indentation errors. To accept input at runtime, earlier version of Python supported raw underscore input. Latest version support input. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். Print support the use of escape sequence to format the output to the user's choice. Range is used to supply a range of values in for loop. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியம் தான். For loop. Break, continue, pass act as jump statement in Python. Pass statement is a null statement. It is generally used as a placeholder. Pass statement placeholder. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அரசியலை பெறுவது நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.